ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த வருஷம் நான் ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறேன். இந்த வருஷம் நீங்கள் பேசுகிற தெய்வமாக மட்டும் இருக்கக்கூடாதுப்பா, நீங்கள் செய்கிற தெய்வமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்கள் முகத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம், நீங்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் 2027 நான் கர்த்தரிடத்தில் அவருடைய செய்கைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த வருஷம் கர்த்தருடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்காக செயல்படுவார். He will come in action. Amen. Hallelujah. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா. ஆமென். அவர் ஒன்று சொன்னா அந்த சொல்லுக்கு பின்பாக அவருடைய ஆக்ஷன்ஸ் கடந்து வரும். ஆமென். ஸோ அதனால் வார்த்தையை மட்டும் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுக்க முடியாது. ஏன்னா வேர்டு வருதுன்னா வேர்டுக்கு பின்னாடியே ஆக்ஷன்ஸும் வருது. வார்த்தை வருகிறது என்றால் வார்த்தைக்கு பின்பாக கர்த்தருடைய கிரியைகளும் வருகிறது. ஆமென். ஸோ உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். பாஸ்டர் சொன்ன மாதிரி இட்ஸ் காட்லி பிளான். இது கர்த்தருடைய நாள், கர்த்தர் ஏற்படுத்தின நாள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், உங்களுடைய ஆர்டினேஷன் அன்னைக்கு வந்து இதை விட்னஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டருடைய அனாயிண்டிங். ஏன்னா எனக்கு பர்சனலி அவரை நான் இப்போ தான் ஸ்டேஜில் பார்த்தேன். அப்போ அவருக்கு வர்ஷிப் பண்ண அந்த கொஞ்ச நேரத்திலே கர்த்தர் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸை நானும் என்னுடைய கணவரும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணோம். ஸோ இஸ் வெரி அனாயிண்டட் பர்சன். என்னுடைய கணவர் சொன்ன மாதிரியே நம்ம அடையாளம் எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு தேவ மனிதனுடைய அடையாளம் அவன் சுமந்திருக்கிற பிரசன்னம் தான். ஆமென். அது ஒன்று போதும். நம்மக்கிட்ட எது இருக்கோ இல்லையோ, த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நடத்தும். ஸோ கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார், பலமாக கொடுத்திருக்கிறார். வேறு எல்லா தேவ மனிதர்களுக்கும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருடைய சிஸ்டர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அவங்களும் முன்னாடி கூப்பிட்டு நம்ம காண்பிக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு பெரிய முதுகெலும்பு. ஆமாம், எப்பவுமே மனைவிகள் பின்னாடியே இருப்பாங்க. ஸோ பிளஸ் யூ சிஸ்டர். கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பாங்க. பாஸ்டருடைய அம்மாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களையும் ஆஸ்வதிப்பாங்க, அவங்க குடும்பத்தை எல்லாரையும் ஆஸ்வதிப்பாங்க. நாங்கள் முடிச்சுட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறோம். ஆனால் இப்போ ஒரே நிமிஷம் நான் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கர்த்தருடைய ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை தெரியும்? ஏல் பெத்தேல். சத்தமாக சொல்லுங்கள் அந்த வார்த்தை, ஏல் பெத்தேல். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பெத்தேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்தேல், பெத் அப்படின்னா ஹவுஸ், வீடுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பெத் அப்படின்னா என்னங்க? வீடு. ஏல் அப்படின்னா கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு இந்த வருடம் 7 பெத்தேலாக இருக்கும். பெத்லகேம் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க. பெத்லகேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பெத் வர எல்லா இடத்துலையும் நம்ம எதை புரிந்து கொள்ளலாம்னா அது வீடு, ஹவுஸ் அப்படின்னு குறிக்குது. ஸோ நம்ம இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கைக்கு நேராக நான் அனுப்ப விரும்புகிறேன். உங்கள் ஒவ்வொரு வீடும், நீங்களும் உங்கள் வீடும். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும், ஒரு நானும் இருந்தால் தான் வீட்டார் பின்தொடர முடியும். ஹல்லேலூயா. நானும்னு ஒரு யோசுவா சொன்னாதான் அதற்கு பின்பாக ஒரு தலைமுறை, ஒரு குடும்பம் வர முடியும். அப்போ ஒன் சிங்கிள் பர்சன் சொல்லுங்கள், நானும். ஃபஸ்ட்டு நான். ஹல்லேலூயா. என் மனைவி சரியில்லைன்னு ஐயாமார் சொல்லாதீங்க ஐயா. நீங்கள் அம்மா மாருங்க, என் புருஷன் சரியில்லை சிஸ்டர் அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. நீங்களும் ஃபஸ்ட் யூ. ஆண்டு எப்போவுமே பெரிய பெரிய எழுப்புதல், தேசங்களுக்கு ரிவைவல், அசூசா ரிவைவல், எவ்வளோ பெரிய ரிவைவல் இருந்தால் கூட அந்த ரிவைவலுக்கு கர்த்தர் முதல்ல ஒரு மனிதனை தான் பிடிக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்களை இஸ்ரவேலிருந்து நடத்தணும்னா ஒரு மோசையை தான் கர்த்தர் பிடிக்கிறார். அப்போ எந்த ஒரு தனி மனிதன் எழும்புகிறாரோ அந்த தனி மனிதனுக்கு பின்பாக ஒரு குடும்பம் எழும்பும். அந்த தனி மனிதனுக்கு பின்பாக பல குடும்பங்கள் எழும்பும், சமுதாயம் எழும்பும், தேசம் எழும்பும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அப்போ நானும் ஃபஸ்ட்டு என்ன ஃபோக்கஸ் பண்ணி இந்த வருஷம் என்னை மேம்படுத்தி, நான் இன்னும் பெட்டராகி, நான் இன்னும் ஜெபிச்சு, நான் இன்னும் ஆராதிச்சு, ஹல்லேலூயா, அடுத்தவர்களை இந்த வருஷம் பார்க்குறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி என்னை மேம்படுத்தி நான் முதல்ல சேவிக்கிறேன். அதனால என் குடும்பமும் கர்த்தரை சேவிக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் சமுதாயத்தை பார்த்து கேட்குறார், நீங்களும் சேவிக்கிறீங்களா? நம்ம எடுத்த உடனே அடுத்த ஆள் தானே கை நீட்டுறோம். அவ குடும்பத்தை பார், இவ குடும்பத்தை பார், இவங்களை பார், அவங்கள பார். இல்லை, ஃபஸ்ட்டு விரல் நமக்கு நேராக. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சத்தமா ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி போங்க. இன்றைக்கி ராத்திரி நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, வீட்டில் போய் இந்த நானும்னு ஒருத்தங்க இருப்பீங்கள்ல, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஜெபிக்கிறாள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் சபைக்கு கரெக்டாக வர்றாள், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு பிரதிநிதியாக ஒரு ஆசாரியனா ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர்லாம் உங்களை தான் வச்சுருக்காரு. அது யாராக வேணா இருக்கலாம். அது குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், குடும்ப தலைவிகளாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா வராமல் பிள்ளைங்க கூட வந்திருக்கலாம். இந்த காலத்தில் அப்படி பிள்ளைகள்லாம் நிறைய வாலிப பிள்ளைங்க எழுப்பி இருக்கிறாங்க. தாய் தகப்பன் அவ்வளோ தேவபக்தியாக இருக்க மாட்டாங்க, ஆனால் பிள்ளைகளை கர்த்தர் தேவபக்தியாக எழுப்பிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். வாலிபர்களை நீங்கள் சரியாக அடப்படாதீங்க. பாருங்கள், இளம் தலைமுறையை பாருங்கள் எப்படி நிற்கிறாங்க. ஆமேன். இன்னும் நிறைய வாலிபர்கள் நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ வாலிபர்களை கர்த்தர் அவ்வளோ டேலண்டடாக ஹம்பிளாக கர்த்தர் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆமேன். அதனால் அந்த நானும்னு ஒரு ஆள் இருக்கீங்களா, யோசுவா போல் நீங்கள் தான் முதல் ஆள் அப்படின்னா, நீங்கள் இந்த ராத்திரி செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? உங்கள் வீடுகளில் 2 கைகளையும் உயர்த்தி இந்த பாடலை பாடி, என் வீடு ஏல் பெத்தேலாக இருக்கணும். என் வீட்டில் காசு இருக்கோ, பணம் இருக்கோ, நகை இருக்கோ, எது இருக்கோ, என் வீட்டில் நீங்கள் இருக்கணும்ப்பா. நீங்கள் இல்லாமல் என் வீடு வெறுமனே இருக்கக்கூடாது. ஒரு வீடு வெறுமையாக இருந்தால் இன்விடேஷனே இல்லாமல் பிசாசு உள்ளே வருவான். அந்த வீடு நிரப்பப்பட்டிருந்தால் பிசாசு உள்ளே வரவே மாட்டான். பிசாசு எதை தேடுகிறான் தெரியுமா? குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் என்ன இருக்குது? ஒரு குடும்பம் தேவ ஆவியினால் கர்த்தரால் நிரப்பப்படலைன்னா அங்கே வெல்கம்ன்ற போர்டு இல்லாமையே, டூலெட்ன்ற போர்டு இல்லாமையே சாத்தான் உள்ள வரும். அல்லேலூயா. பிரசன்ஸ் ஆஃப் காட் இல்லாத வீடு பிசாசுகளுக்கு டூலெட் போட்ட வீடு. அதனால தான் தினமும் காலையில் கைகளை உயர்த்தி, உங்கள் பிரச்சனை எங்கள் வீட்டுக்குள்ளே தங்கணும்ப்பா. என் வீட்டுக்குள்ளே எது இருக்கோ, சாப்பாடு இல்லைனா கூட கர்த்தருடைய பிரசன்னமும் அவரும் தங்கியிருக்கணும். ஹல்லேலூயா. ஆமேன். அவர் இருந்தால் போதும். அவர் மட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் எல்லா தேவைகளும், ஆமேன், இம்மைக்குரிய தேவையானாலும் மறுமைக்குரிய தேவையானாலும் கொண்டு வந்து சேர்க்க என் தகப்பன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. God is the God of universe. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அவைகளை ஆளுகை செய்கிற ஒரு கர்த்தரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமேன். இந்த குடும்ப கூடுகைக்காக கர்த்தர் என்னை கொண்டு போய் விட்ட ஒரு தேவ பகுதி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து நானும் என்று கரவரும் ஜெபித்து, கர்த்தர் இன்றைக்கு நாம் நடுவில் கிரியைகளை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஹீலிங் நடக்க போகுது நம்ம நடுவில். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். இன்னைக்கு ஒரு டெலிவரன்ஸ் நடக்க போகுது. இங்கே நம்ம துதிக்க இங்கே கடைசியாக நம்ம ஜெபிக்க உங்கள் வீட்டு பிள்ளைங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், அவர்களை கட்டி வைத்திருக்க கட்டுக்களை கர்த்தர் அவிழ்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வீடுகளில் நீங்கள் விட்டு வந்த சில நபர்கள் சிக்கி இருக்கிற பாவ பழக்க வழக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி கர்த்தர் தூரத்துக்கும் சமீபத்துக்குமா இந்த நாளில் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு நூற்றுக்கு அதிபதியை பார்க்குறோம். நம்ம பைபிளில் பார்த்த நல்ல நல்ல நூற்றுக்கு அதிபர்கள், புறஜாதியான இவர் ஒரு நூற்றுக்கு அதிபதி. அவர் பேர் கொர்னேலியு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனிதரை தான் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. ஒரு பேசேஜ், ஒரு பார்ட் ஆஃப் த சர்மன் உங்களுக்கு இருக்கும், த அதர் பார்ட் ஃபார் த பாஸ்டர். கர்த்தரை சேவிக்கிற, கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற இந்த குடும்பத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ 2ஆக
இந்த பிரசங்கத்தை செய்து சீக்கிரமாக முடித்து கரெக்டான சமயத்துக்கு உங்களை கண்டிப்பாக உங்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த வசனத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 10:4. அவனை ஊற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இது ஒரு ஃபார்முலா. ஹல்லேலூயா, ஆமேன். ஒரு குடும்பம் பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை தேடி அங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு அது வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. சிலுவையில் கர்த்தர் அதை சம்பாதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்துக்கு சுகம் சிலுவையில் சம்பாதித்திருக்கிறான் அப்பா. ஆமேன். உங்கள் வீட்டின் ரட்சிப்பு, உங்கள் வாழ்க்கைக்கான சமாதானம், பொருளாதார காரியங்கள், எதை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் அதற்கான தீர்வை என் கர்த்தர் சிலுவையில் சம்பாதித்திருக்கிறார். ஆமேன். இட்ஸ் ஆல்ரெடி ரிசீவ்ட். அது ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அல்லேலூயா, அவைலபிளாக இருக்குது. அது தேவை. அப்படியே கர்த்தர் அதை ஆவிக்குரிய மண்டலத்தில் அவைலபிளாக வச்சுருக்கார். ஆனால் இந்த வசனத்தில், இந்த பகுதியில் ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு வார்த்தை என்னென்னா, வந்து எட்டினது. அல்லேலூயா. இது உங்கள் மனதில் சத்தமாக சொல்லாமா? வந்து எட்டினது. இது தேவதூதன் கொர்நேலியுவுக்கு சொன்ன வார்த்தை. ஆனால் நம்ம இதை கொஞ்சம் இப்படி மாற்றி சொல்லலாம், போய் எட்ட வேண்டும். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னா, நம்ம தேவ சந்நிதியை எட்டணும். அந்த ஆக்சஸ் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். என்னுடைய கணவருக்கு ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல என் பிள்ளைக்கு கொள்ளு பாட்டி. அவங்க அவங்களுடைய பிரதான வேலை என்னென்னா, இப்போயும் அவங்களுக்கு ரொம்ப வயது முதிர்ந்தானாலும் சிக்கு சிக்கு சிக்குன்னு நடப்பாங்க. நம்ம ஊரில் எல்லாம் அப்படி தான். நாகர்கோவில் எல்லாம் நல்ல சாப்பாடு. உங்களுக்கு எல்லா பாட்டிமாருங்க, ஐயாமாருங்கன்னு நல்ல திடகாத்திரமாக இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லையில் நீங்கள் பிறந்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆமேன். நல்ல காற்று, நல்ல உணவு, உங்களுக்கு நல்ல எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தெரியாது, வெளியே வந்து பாருங்கள், தாங்க முடியல. கர்த்தர் உங்களை நல்ல சூழல்களில் வளர்த்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். அவங்க பாட்டி அப்படி நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க. அவங்க வேலை என்ன தெரியுமா? கவர்மெண்ட்டில் என்ன ஸ்கீம் இருக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த ஊரில் இருப்பாங்க இல்லையா, விதவைகள், கைவிடப்பட்ட அந்த மாதிரி ஆட்களை, கவர்மெண்ட்டில் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது, வா போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி சேர்த்து விடுவாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி சேர்த்து விட்டால் அவங்களுக்கு மாதம் ஒரு 1000, மாதம் ஒரு 2000 கவர்மெண்ட் கொடுக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கீமை தெரிஞ்சு வச்சு, அந்த வயசில் பாருங்கள், இந்த வயதில் எனக்கு யாராவது ஏதாவது செய்வாங்களான்னு யோசிக்காமல் நம்ம போய் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு எழும்பி போகிற ஒரு பாட்டி தான் கர்த்தர் என் கணவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்படி செய்வாங்க. இப்போ இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது அப்படின்னா, கர்த்தர் நமக்கு ஒரு ஆக்சஸ். அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு நான் முதல்ல ஏல் பெத்தேல் சொன்னேன். ஏல் பெத்தேலில் யாக்கோபுக்கு வானம் திறந்து ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. எதுக்குன்னா, வானத்துக்கும் பூமிக்கும். அந்த ஏணி யார் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஏணி. அதுதான் கர்த்தர் வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். லூக்காவின் புத்தகத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் மேல் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஏணி. நமக்கு ஆக்சஸ் இருக்குது. நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, தெரியாததுனால நம்ம வீட்டுக்குள்ளேயே சோகமாக உட்காந்துருப்போம். கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஓ, அப்படி ஒன்று இருக்கா, அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கா, தெரிஞ்சால் தானே போய் நம்ம அப்ளையே பண்ணுவோம். ஆமேன். ஆமாம், பரலோகமும் நமக்கு நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்கு. பரலோகம் நமக்கு நிறைய நல்ல காரியங்களை கொடுத்துருக்கு. நம்ம அதை அறிந்து கொள்வதற்காக தான் நிறைய பைபிளை வாசிக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு கொர்நேலியு செய்த ஜெபங்களும் அவருடைய தான தர்மங்களும் என்ன செஞ்சுச்சா, அது பரலோகத்தை, தேவ சந்நிதியை எட்டினது. அல்லேலூயா. இந்த எல்லையில் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பரலோகத்தை எட்டுகிற ஜபங்களை செய்யணும், பரலோகத்தை எட்டுகிற கிரியைகளை செய்யணும். ஆமென். ஐ எம் என்கரேஜிங் யூ டு ரீச் ஹெவன். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறாங்க, நல்ல ரீச் ஆகிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களை பார்த்து. ஒரே பாட்டில் நல்ல ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்களை பார்த்து. அப்போ இந்த ரீச் எல்லாம் ஒரு முக்கியம் இல்லை, அந்த ரீச் தான். அந்த ரீச் இல்லாமல் இந்த ரீச் இருந்தால் வேஸ்ட். உங்கள் எல்லாராலையும் பரலோகத்தை எட்ட முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா.
நீங்கள் எட்டி பிடிக்க வேண்டிய ஒன்று தேவ சந்நிதி தான். நீங்கள் ஏறி பிடிக்க வேண்டிய ஒன்று தேவ சந்நிதி தான். அது இப்பொழுது நமக்காக திறந்திருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். வானங்கள் திறக்கப்படட்டும், பின்மாறி மழையை ஊற்றும். வானங்கள் திறக்கப்படட்டும், பின்மாறி மழையை ஊற்றும். கண்ணீரோடு விதைத்தோம் கம்பீரமாயிருக்க, வானங்கள் திறக்கப்படட்டும், பின்மாறி மழையை ஊற்றும். நம்ம எவ்வளோ கண்ணீரோட விதைச்சா கூட மழை இல்லைன்னா விளைச்சல் கிடைக்காது. பின்மாறி மழையை ஊற்றும். அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, என் ஜனங்களை உற்சாகப்படுத்து, என் சந்நிதியில் வந்து எட்டுகிற ஜபங்களை இந்த வருஷம் நீங்க செய்யணும். நீங்க ஹெவனை ரீச் பண்ணா ஹெவன் இறங்கி வந்து உங்களை ரீச் பண்ணும். ஹல்லேலூயா. பிசாசு இன்விடேஷன் இல்லாம உள்ள வருவான். கர்த்தரும் பிரசன்னமும் பரிசுத்த ஆவியானவரும் இன்வைட் பண்ணாதான் வருவான். ஹல்லேலூயா. இன்விடேஷன் இல்லாம ஆண்டவர் ஒரு இடத்துக்கு வரவே மாட்டார். அற்புதம் நடக்கணுமா, ஹல்லேலூயா, குறைவுகள் நிறைவாகணுமா, இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் கானாவூர்ல நடந்த கல்யாணத்தில் அவர்கள் அழைத்திருந்தார்கள். அழைக்கப்பட்டதுனால அந்த ஊரில் 1008 கல்யாணம் நடந்திருக்கும். ஆனால் இயேசுவை அழைச்சதுனால அந்த குடும்பம் வெட்கப்படாமல் கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. வெட்கத்தின் விளிம்பில் உங்கள் குடும்பம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் உங்கள் சமூகம் உங்கள் பிரசன்னம் அதுதான் உங்களுடைய பிரதான ஏக்கமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி கர்த்தரை நீங்கள் அழைத்தீங்கன்னா, நீங்கள் ஹெவனை ரீச் பண்ணீங்கன்னா பாருங்கள், ஹெவன் இறங்கி வந்து கொர்நேலியுவை ரீச் பண்ணுது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? பரலோகத்தின் பலகணிகள் இந்த ராத்திரி குடும்பங்களுக்காக திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் பொக்கிஷ சாலைகள் கர்த்தர் உங்களுக்காக திறக்க போறார். ஆனால் நீங்கள் அதை ரீச் பண்ணும், ஹெவனை டச் பண்ணணும். ஆமீன். கொர்நேலியு ஜபங்கள் ஹெவனை டச் பண்ணுச்சு. கொர்நேலியுவின் தான தர்மங்கள் ஹெவனை டச் பண்ணுச்சு. இந்த வருஷம் குடும்பத்தில் ஒரு ஆள் எழும்பி உங்கள் ஜபத்தினாலும் உங்கள் கிரியைகளினாலும் தேவ சமூகத்தை, அவருடைய சிங்காசனத்தை தொட்டீர்கள் என்று சொன்னால் வானம் உங்களுக்காக திறக்கப்பட்டு கர்த்தர் இறங்கி வந்து உங்கள் தேவைகளை, உங்கள் குறைவுகளை, உங்கள் ஏக்கங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்த்து வைக்க போதுமான தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. நீங்கள் நிறைய மனுஷங்களை ரீச் பண்ணி பார்த்தீங்க. ஆமென். இவங்களை ரீச் பண்ணால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இவங்க கிட்ட போய் கேட்டால் அந்த சூழல் மாறும். யூ ட்ரை டு ரீச் பீப்புள். மனிதர்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணீங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் பரலோகத்தை நீங்கள் ரீச் பண்ணீங்கன்னா, அல்லேலூயா, ஆமென், நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கொர்நேலியுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த தேவதூதன் வழியாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவன் பரலோகத்தை வந்து எட்டிருச்சுப்பா. நீ செஞ்ச ஜபம் அங்கே தேவ சந்நிதியை வந்து தொற்றுச்சுப்பா. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கும் உங்களுக்கு அந்த ஆக்சஸை கர்த்தர் திறந்து வைக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உத்தம ஜபத்தையும் உண்மையுள்ள கிரியைகளையும் இந்த வருஷம் செய்யணும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் மினிமம், நான் சொல்கிறேன் மினிமம் ஒரு ஆள் என்ன செய்யணும்னா ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், ஜபத்தில் போராடுறவர்களாக இருக்கும். இந்த ஜபம் அப்படின்னு சொன்னாலே மளிகைக்கார்கிட்ட நம்ம போய் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி, சீனி 1 கிலோ வேணும் ஆண்டவரே, அல்லேலூயா, அரிசி 1 கிலோ வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறது. அப்படி இல்லையா? நியூஸ் படிக்கிற மாதிரி காலையில் 5 மணிக்கு எழுந்துடுறீங்க, கரெக்டாக எழுந்துடுறீங்க நீங்கள், அதில் எந்த தப்பும் இல்லை. 5 மணிக்கு பொறுப்பாக எழுந்துடுறீங்க, பொறுப்பாக எல்லாம் வந்து முட்டி போட்டு காலை 10 மணி செய்திகள். எங்கள் மாமியார் என்ன நேற்று ராத்திரி திட்டாங்க, எங்கள் நாத்தனார் எனக்கு விரோதமாக செஞ்சுட்டாங்க, எவனோ ஒருத்தன் எலும்பிச்ச பழத்தை தூக்கி போட்டு சூனியம் வச்சுட்டான், இத்தோடு 5 மணி செய்திகள் முடிவடைகிறது இயேசுவே அப்படின்ட்டு வந்துடுறீங்க கிளம்பி. ஏசப்பா எனக்கு இது தெரியாதா?
உன் மாமியார் பேசுனது தெரியாதா? உன் நாத்தனார் பண்ணது தெரியாதா? உனக்கு விரோதமா? கர்த்தருக்கு நியூஸ் படிக்காதீங்க, உங்களை விட அவருக்கு நல்லாவே தெரியும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இந்த ஜெபத்தை குறித்து சொல்லும்போது வேதத்தில் எப்பாப்ராதீத்துன்னு ஒரு மனுஷனை, ஒரு தேவ ஊழியனை பவுல் காண்பித்து கொடுக்குறார். பவுல் சொல்கிறாரப்பா, உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற தேவ மனிதனாகிய எப்பாப்ராதீத்து என்ன செய்கிறாரான்னு தெரியுமா? ஜெபங்களில் போராடுகிறார்னு சொல்கிறார். அல்லேலூயா. போராடுகிறார். எப்படி போராடுறது? எனக்கு வேணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், 6 மாதத்துக்குள்ள என் பிள்ளை கற்பத்தில் ஒரு பிள்ளை வரலனா சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஐயா, காலத்து ஆதி அந்தம் முடிவு துவக்கமும் முடிவில்லாத கர்த்தரை 6 மாதத்தில் அடக்குறாங்க. கர்த்தர் சொல்கிறார், பார்த்தியாலா இவ்வளோ ரட்சிப்புக்குள்ளே நடத்தி கேப்ரியல் கிட்ட சொல்லியிருப்பார், பார்த்தியாலா என்னைக்கோ ஆஸ்பத்திரி இழுத்துட்டு இருந்தா, அன்னைக்கே விட்டுட்டேன், ஜீவனுக்கு கொடுங்கன்னு சொன்னதுனால விட்டேன். இன்னைக்கு என்ன 6 மாதத்துக்குள்ளே செய்யணும்னு எனக்கு கட்டளை கொடுக்குறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜெபம் என்பது கர்த்தரை ஒரு காலகட்டத்தில் அடக்குவதோ கர்த்தரை வற்புறுத்துவதோ ஜெபம் இல்லை. எப்பாப்ராத்து தேவனை வற்புறுத்தி போராடல, போராடினார்ன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபர்வெண்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வேர்டு அதில் போட்டு. ஃபர்வெண்ட் அப்படின்னா அவர் ஜெபம் எப்படி இருக்கும்னா ஃபயராக இருக்கும்னு அர்த்தம். ஃபர்வெண்ட்டுக்குரிய மூல பாஷையில் அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கொதிநிலைன்னு சொல்லியிருக்காங்க, பாய்லிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பாப்ராத்து ஜெபிக்கும் போது எப்படி இருந்திருக்கு, பரலோகம் அதை எப்படி சென்ஸ் பண்ணியிருக்கு. அல்லேலூயா, ஆமென். இந்த யோவான் ஸ்தானகன் ஒருத்தர் இருந்தார். அவர் பாட்டுக்கு ஒட்டக மயிர் முடி எவ்வளோ போட்டிருந்தார் தெரியல, இம்பிட்டு போட்டிருந்தாரா, அந்த ஒட்டக முடி எப்படி தான் தைச்சாருன்னு தெரியல, எப்படி டிசைன் போட்டாருன்னு ஒன்றும் தெரியல. காட்டு தேனையும் வெட்டிக்கிளியும் சாப்பிட்டு அந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த மனுஷனை தேடி ஜனங்க குடுகுடுன்னு ஓடுறாங்க. அவர் ஓடி வராங்கல்ல, தன்னை தேடி வராங்க. நீரும் பார்க்குறதுக்கு இவ்வளோ மோசமாக இருக்கிறீர், உண்மை தேடி ஜனங்க வர்றதே பெரிய விஷயம். ஆனால் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு யார் வகை காட்டுனா? உனக்கு யார்? நீ ஏன் வந்த என்கிட்டன்றார். லிட்ரலி, எதுக்கு கிளம்பி வந்தீங்க? கூட்டமாக எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? மனுஷனுடைய பார்வையில் இந்த யோவான் ஸ்தானகன் ரொம்ப அற்பமாக இருக்கலாம், ஆனால் ஹெவன்லி ரெல்மில் அவர் தான் இயேசுக்கே பாதையை போட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? பரலோகம் நம்முடைய ஜெபத்தை எப்படி பார்க்குது? நம்ம ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிறத பார்க்கும்போது மனுஷன் கூட உங்கள் வீட்டில் இவ்வளோ ஜெபிக்கிற கடன் மாறிச்சா, இவ்வளோ ஜெபிக்கிற உங்கள் வீட்டில் பிரச்சனை மாறிச்சா அப்படின்னு இந்த உலகம் சொல்லலாம். ஆனால் பரலோகம் ஜெபிக்கிறவர்களை உற்று கவனிக்கிறது. எப்படி ஜெபிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொதி நிலையில் ஜெபிக்கணும், ஃபர்வெண்ட்டாக ஜெபிக்கணும். அப்படி ஒரு ஃபர்வெண்ட்டான ஒரு ஃபயரான ஆள் குடும்பத்துக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், அந்த மொத்த குடும்பத்தையும் கர்த்தர் தூக்கி எடுத்துருவார். அல்லேலூயா. குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தா பெரியவனாக்கி நீரே. சத்தமா சொல்லுங்க, குனிந்து குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே ஷரகலதலகதோ உமது காருண்யத்தா பெரியவனாக்கி நீரே. ஹெவன் குனியணும்னா ஒருத்தன் கை தூக்கணும். தேவதூதன் இறங்கி வரணும்னா கொர்நேலியுவே உன் ஜெபம் எட்டணும். எட்டுகிறவன் கையை தான் என் அப்பா எட்டி பிடிப்பார். ஹல்லேலூயா. கை கட்டி சில பேர் பார்த்துருக்கீங்களா? கர்த்தருடைய பிரசன்னம் பலமாக அங்கே அசைவாடிட்டு இருக்கோம், இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், அவங்க கையை கர்த்தர் பிடிக்க மாட்டார். யார் கையும் கட்டாயமாக பிடிக்க மாட்டார். ஹல்லேலூயா. பாவியாக இருந்தாலும், ஹல்லேலூயா, தப்பு செஞ்சவனாக இருந்தாலும், துரோகம் செஞ்சவனாலும், இப்போ கூட வீட்டில் சண்டை போட்டு வந்திருந்தா கூட அவன் மனதை திறந்து கைகளை உயர்த்தி, அப்பா தெரியாமல் கோபத்தினால சண்டையை போட்டு வந்தேன், தெரியாமல் என் மனைவியை பேசி விட்டுட்டேன், ஆனாலும் நான் குறைவுள்ளவன் தான் கை விரிக்கிறான் பாருங்க, அவனுக்கு கர்த்தர் கை பிடிச்சி தூக்குவார். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கை கட்டுறவனை கர்த்தரால் கை பிடிக்க முடியாது.
ஒருவனை கர்த்தர் தூக்கணும், ஒரு குடும்பத்தை கர்த்தர் தூக்கணும். உங்க குடும்பத்தை அந்த கடன் என்கிற உளையான அந்த படுகுழியிலிருந்து என் அப்பா தூக்கணும்னா கையை எட்டுகிற ஒரு கொர்நேலியு, கரங்களை உயர்த்துகிற ஒரு கொர்நேலியு, ஜபத்தினால பரலோகத்தை ஏற்ற ஒரு கொர்நேலியு அந்த வீட்டுக்குள்ள தேவை. எட்டுங்க. உங்க நோக்கம் இந்த வருஷம் தேவ சந்நிதியை எட்டணுன்றதுதான். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த மக்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும். நானும் சின்ன வயசுல அறியாத காலத்துல ஜனங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், சொந்தத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படிலாம் நினச்சேன். நான் வளர்ந்து தேவ வசனத்தை படித்ததுக்கப்புறம் யாருக்கும் நான் வாழ்ந்து காமிக்க வேண்டாம், கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக வாழ்ந்தா போதும் தான் இருக்கு. நான் யாருக்கும் ஷோ ஆஃப் பண்ண வேண்டாம். இவங்களுக்கு முன்னாடி வாழணும், அதுக்காக ஒரு கடனை வாங்கி ஒன்று செய்கிறது, இவங்களுக்கு முன்னாடி வாழணும், அவன் செஞ்சான் அதுக்காக நான். கர்த்தர் பார்க்கும் பொழுது என்னை நேசத்தோடு பார்க்குறாரா, என் குடும்பத்தை அவர் எப்படி பார்க்குறார்? நிறைய குடும்பங்கள் கடன் பட்டதே சொந்தங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணுன்றதுக்காக தான். நிறைய குடும்பங்கள் தேவையில்லாத காரியங்களை சிக்குண்டதே மனிதர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காமிக்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்தா உலகத்துக்கு உங்களை காண்பிக்க வேண்டியது அவர் பொறுப்பு. அல்லேலூயா. நீங்கள் உங்களை காண்பிக்க வேணாம், கர்த்தர் உங்களை காண்பிப்பார். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் பாயிண்ட், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, அந்த குடும்பம் தேவ சமூகத்தை எட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படும். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன்தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஃபியர் ஆஃப் த லார்ட் நம்ம மனசில் எப்பவுமே இருக்கும். நம்ம எவ்வளோ உயரங்களுக்கு போனாலும், நம்ம அக்கௌண்ட்டில் எத்தனை ஆயிரங்கள் இருந்தாலும், நம்மளை சுற்றி எல்லா சொந்தமும் இருந்தால் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம உள்ளத்தில் இருந்தால் தான் தலைமுறை தலைமுறைக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? ஒருத்தரை கைப்பிடிச்சா முடிவு வரையும் அவனை நடத்திவார், நடத்திட்டு அவங்க பிள்ளையை கைப்பிடிச்சிருவார், அவங்க வாழ்நாளெல்லாம் நடத்துவார், அடுத்து அவன் பிள்ளையை கைப்பிடிப்பார். நம்ம அப்பா தலைமுறை தலைமுறைக்கும் தேவன். ஒரு தலைமுறையை ரட்சித்ததுன்னா தலைமுறை தலைமுறையாக அவர் நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்படி ஒரு தெய்வனை தான் நீங்கள் ஆராதிக்கிறீங்க. இந்த கொர்நேலியை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தன் வீட்டார் எல்லாரோடும் தேவனுக்கு பயந்தவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறதா என்ன? ஓ ஐயோ இயேசுவே இயேசுவே அப்படின்னு நடுங்கிட்டே இருக்கிறதா? தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகிறவன். தேவனுக்கு பயப்படுகிறவன் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன். நீங்கள் பொல்லாப்புக்கு விலகி இந்த மொத்த உலகமும் அதை சேர்ந்து செஞ்சா கூட நீங்கள் சொல்லணும், இல்லை நான் இதை செய்ய மாட்டேன். உங்கள் மொத்த வீட்டாரும் உட்காந்து அடுத்த ஒரு வீட்டை குறித்து பேசும் பொழுது நீங்கள் சொல்லணும், அப்படி பேசாதீங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் உங்கள் யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்து அடுத்த வீட்டு பிள்ளை கெட்டு போனதை குறித்து பேசினா அவங்களோட ஒத்து உட்காந்து பேசாதீங்க. இன்னைக்கு அந்த பிள்ளையை பற்றி நீங்கள் பேசலாம், நாளைக்கு உங்கள் பிள்ளையை பற்றி அவங்க பேசுவாங்க. அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் கனப்படுத்தியிருக்கிறார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின யோசேப்பை கர்த்தர் அதிபதி ஆக்கினார். கர்த்தருக்கு பயந்த ஒரு யோபுவை இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாக கொடுத்தார். நீங்கள் பாருங்கள், கர்த்தருக்கு தன் குடும்பத்தார் எல்லாரோடும் கூட கர்த்தருக்கு பயப்படுறாரு அப்படின்னா அவருக்கு மட்டும் அந்த பயம் இல்லை. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு தான் பிள்ளைகளுக்கு? இங்கே பார், ஆண்டவர் பார்க்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தான் மனைவி ஒரு தவறை செய்யும்போது, மா இப்படி செய்யாத, கர்த்தருக்கு பார்க்குறாரு, பைபிள் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நிறைய பேரை பார்த்துருக்குறேன், குடும்பங்கள் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன தெரியுமா? அம்மாமார் மட்டும் வருவாங்க, இல்லை ஐயாமார் மட்டும் வருவாங்க, பிள்ளைகளை வந்து கொண்டு வர மாட்டாங்க. பிள்ளை டியூஷனுக்கு போகும், கிரிக்கெட்டுக்கு போகும், எதுக்காவது போகும். நான் சொல்கிறேன், திடீர்னு ஒரு நாள் உங்கள் பிள்ளையை கூப்பிட்டா வரமாட்டா. சின்ன வயதிலிருந்தே அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? பழக்க வைக்கணும். ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளை என்ன ஆசையாவா போகிறான்? காலேஜுக்கு என்ன உங்கள் பிள்ளை விருப்பத்தோடவா போகிறான்? கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. அப்படி போகிறாங்கல்ல, காலேஜுக்கு அனுப்புறீங்க, ஏன்னா பிள்ளை படிக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் இங்கே வரணும். பாஸ்டர் சொல்லும் போது சாட்சி சொன்னது பார்த்தீங்களா? ஆமென். எப்படி ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். அவர் 10வது தான் படிச்சிருக்கிறாரு, அதுக்கு மேலே பைபிள் காலேஜும் அவர் பாதியில் தான் முடிச்சிருக்காரு. ஆனால் கர்த்தர் பாருங்கள், தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி அவர் கையெழுத்து மூடுவோன்னு நான் பார்த்தேன். 10வது தான் படிச்சிருக்காரு, பைபிள் காலேஜும் முடிக்கல, ஆனால் க்ரீன் பெனில் இப்போ சைன் போடுறார். நானும் எனக்கு அவனு பேச பார்த்தியா, ஐயா க்ரீன் பெனில் சைன் போடுறார். ஹல்லேலூயா. யா, தேவ சமூகத்தில் விட்டு கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? இந்த வருஷம் முழுசும் உங்கள் பயம் என்னவாக இருக்கணும்? பயம்னா ரெவரன்ஸ். கர்த்தர் என்ன பார்க்குறார்?
நீங்கள் பாருங்கள், இப்படி நல்லா உட்காந்துருப்பீங்க, கடன்னு பந்தியில் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இப்போ இந்த கேமராவை திருப்பி உங்கள் முகத்துக்கிட்ட வச்சா என்ன பண்ணுவீங்க? உடனே அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, இப்படி பண்ணுவீங்க. அப்போ கொஞ்சம் வாயம் இப்படி வச்சுக்குவீங்க, இதுவரையும் ஆன் கேட்டுட்ருப்பீங்க. கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஒரு கேமரா உங்களை பார்த்த உடனே நீங்கள் ஒரு கான்ஷியஸ்க்கு வரீங்க, ஐயோ கேமராவில் நம்மளை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் கர்த்தருடைய கண்கள் அதை விட உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ எப்போதும் அலர்ட்டாக என்னை அப்பா பார்க்குறாரு, நான் இப்படி உட்கார முடியாது, நான் இப்படி பேச முடியாது, நான் இப்படி நடந்துக்க முடியாது. கர்த்தருடைய கண்கள் என்ன, ஒரு கேமராக்கே இவ்வளோ பயப்படுறோமே, கர்த்தாதி கர்த்தர் அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களுடைய கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கே. அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். ஆமேன். கொர்நேலியுடைய ஆசீர்வாதத்துக்கு முதல் படி என்ன தெரியுமா? கொர்நேலியு தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி வேலை. அது நம்ம டைம்க்கு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது மதியம் 3 மணிக்கு. மதியம் 3 மணிக்கு நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுருவேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த மணி நேரத்தில் எப்படி அந்த மதியம் 3 மணின்றது ஒரு, ஆனால் இவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மணி நேரத்தில் தான் யூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த அந்தி பலியை செலுத்துகிற ஒரு நேரம்னு சொல்கிறாங்க. அந்த 3 மணிக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் வானம் திறந்து தேவ தூதர்கள் இறங்கி வராங்க. இறங்கி வந்து, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். சவுல் ராஜாவாகும் போது கழுதை காணோன்னு தேடி அலைஞ்சு போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் தாவீது அப்படி கிடையாது. தாவீது கர்த்தரோடு இருக்கிறதுனால சாமுவேல் வந்து தேடி அலைஞ்சு தாவீது அபிஷேகம் பண்ணார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடி போக வேண்டாம், அதுக்கு மலைகளை தாண்ட வேண்டாம், அதுக்கு பட்டணங்களை நோக்கி ஓட வேண்டாம். இருக்கிற இடத்துல உண்மையாக கர்த்தருக்கு பயந்து நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும். அங்கே பாருங்கள், கொர்நேலியு நீ பேதுரு கிட்ட போன்னு கர்த்தர் சொல்ல, பேதுரு உங்ககிட்ட கொண்டு வரேன்னு கர்த்தர் சொல்கிறார். நான் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக உங்கள் குடும்பங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான, உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ, பணம் தான் உங்கள் குடும்பத்துக்கு தேவையா? அந்த பணம் கிடைச்சா உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கு சமாதானம் கிடைக்குமா? உங்கள் வீட்டில் ஒரு சமாதான குறைவு, எனக்கு பணம்லாம் இருக்குது, வீடெல்லாம் இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் சந்தோஷமாக நாங்கள் சிரிக்கிறதில்ல, சந்தோஷமாக குடும்பமாக உட்காரதில்லை, சமாதான குறைவுகள் தான் உங்கள் தேவையா? அதை கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் வந்து உங்கள் வாசலை தட்டும்படி செய்வார். பேதுருவை கொண்டு வந்து கொர்நேலியுவை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்கள் வீடுகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்புறீங்களா? இந்த வருஷம் எனக்கு கர்த்தர் அப்படி செய்வார். இந்த வருஷம் நான் அலைய மாட்டேன், நான் யாருக்கு பின்னாடி யாரையும் ரீச் பண்ண அலைய மாட்டேன். நான் கர்த்தருடைய சமூகத்தை ரீச் பண்ணுறது தான் என் கோல். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறது தான் என்னுடைய ரோல். தேவ சமூகத்துக்கு பயந்து என் பிள்ளைகள் இதை செய்ய வேண்டாம், இது பண்ண வேண்டாம், இப்படி பேச வேண்டாம்னு நீங்கள் அவங்கள புஷ் பண்ணி உங்கள் ஃபேமிலியை, என வசனம் சொல்லுது, பலவந்தம் பண்ணுகிறவர் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை பிடித்து கொள்வாங்க. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வைலண்ட் பீப்புள். 2 வார்த்தை எனக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று ஃபர்வெண்ட், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க நீங்கள் எழுதணும் டைரியில். ஃபர்வெண்ட் அப்படின்னா எப்படி சொல்கிறது? போராடுகிறான், அக்கினி மயமா, நல்ல பாயிலிங் பாயிண்டில், கொதிநிலை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தண்ணி இப்படி நார்மலாக இருந்தால் இப்படி போய் எத்தனை பேர் தொட்டு பார்த்துருக்கீங்க? தொட்டதுக்கப்புறம் ஐயோ சுடுதே சுடுதே அப்படின்னு எத்தனை பேர் செஞ்சுருக்கிறீங்க? நானே ஒரு நாள் சுடுதண்ணியை வச்சு பக்கத்தில் வச்சுட்டு நானே அதை தொட்டுட்டேன். வந்து நான் தான் வச்சேன், கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துட்டேன். ஒரு தண்ணி இப்படி நார்மலாக இருந்தால் அதை தொட்டு பார்த்தா தான் அது சுடு தண்ணியா இல்லை குளிர் தண்ணியா நார்மல் தண்ணியான்னு தெரியும். ஆனால் கொதிக்கிற தண்ணியில் யாராவது கை வைப்பாங்களா? கொதிக்கிற தண்ணியை பார்த்தா சின்ன குழந்தை கூட கை வைக்காது. உங்கள் குடும்பத்தின் மேலே சத்துருவின் கை படாமல் இருக்கணும்னா நீங்கள் கொதிநிலை கிறிஸ்தவர்களாக இருக்கணும். எப்பா பிராத்து போல் அப்படி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? போராடி ஜெபிக்கணும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் நல்ல கொதிநிலையில் இருந்தானா அதை பார்க்கும்போதே அந்த வீட்டை பிசாசு கடந்து போவான். இல்லை இதை தொட்டனா நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் காயம் வந்துடும், நம்மளை தான் பாதிக்கும் அப்படின்னு பிசாசு உங்கள் வீட்டை கடந்து போகணும்னா அதற்கு அங்கு ஜெபிக்கிற ஒரு கொதிநிலை கிறிஸ்தவர்கள் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் அடிக்கடி அப்பா சமூகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, விசிட் பண்ணுங்க. கொர்நேலியு வந்து அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஏன்னா எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்னு பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் அவர் 100 பேருக்கு அதிபதி. 100 பேருக்கு அதிபதியே எப்போதும் ஜெபிக்கிறார். நம்ம பெற்றது 2 புள்ள தான். நமக்கு இருக்கிறது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு தான். ஆனால் இதுக்கே உங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. கரெக்டாக இல்லையா? ஆனால் அவர் 100 பேருக்கு அதிபதியா, ஆனால் எப்போதும் ஜெபிக்கிறார். இந்த வருஷம் உங்களுக்கு நான் சொல்கிற எச்சரிப்பின் வார்த்தை என்ன தெரியுமா? ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது.
ஒன்று நேரம் எடுத்து ஜெபிக்கணும், ரெண்டாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும். இது ரெண்டையுமே செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எங்கள் அத்தை சொல்லுவாங்க, குக்கரில் நான் இப்படி குக்கரில் வச்சுட்டு அந்த வேகிறதுக்குள்ளே எங்கள் அத்தை பைபிள் டைனிங் டேபிள் மேலே வச்சுருப்பாங்க. கிச்சன்லேருந்து இப்படி வந்து அந்த பைபிளை திறந்து ஒரு வசனத்தை படிச்சுட்டு இருப்பாங்க. எப்போ வேணாலும் நீங்கள் அப்பாவை அக்சஸ். 3 மணியா தூக்கம் வரலன்னா புரண்டு புரண்டு படுத்துட்டு ஐயோ நம்ம புள்ள இப்படி பண்ணிட்டானேன்னு சோகம் கதை பாடாதீங்க. தூக்கம் வரலையா, அதான் இண்டிகேஷன் கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. தூக்கம் வரலையா, சட்டுன்னு என்ன பண்ணிடுங்க, கட்டில் விட்டு இறங்கி கீழே முட்டி போட்டுருங்க. இல்லை எழும்பி நின்று கையை தூக்கிடுங்க. அப்பா எனக்கு இப்போ தூக்கம் வரல, எனக்கு உங்கள் சமூகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசையாக இருக்குது, என் பிரசன்னம் உங்கள் பிரசன்னத்தை அனுபவிக்க ஆசையாக இருக்குது, இந்த அறைகளுக்குள்ளே உங்கள் பிரசன்னம் கடந்து வரட்டும். எதுக்கு எனக்கு தூக்கம் வரணும்னு தெரியல, என்னை ஜெபிக்க வைங்க. அல்லேலூயா. நேரம் சொல்லுங்க, நேரம் எடுத்து ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும். நேரம் எடுத்து ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் செய்யுங்க. ஹெவன் வில் ரீச் யூ. இந்த வருஷம் நான் சொல்கிறது அதுதான். நான் புறப்பட்டு போகும்போது பரலோகம் உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வரணும். தேவ தூதர்கள் உங்கள் வீட்டில் இறங்கணும், நன்மைகள் இறங்கணும், ஆசீர்வாதம் இறங்கணும், ஐஸ்வர்யங்கள் இறங்கணும். அல்லேலூயா. சுகம் இறங்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளே. அது உங்களை வந்து தொடணும்னா நீங்கள் சந்நிதியை தொடணும். ஏன்னா அந்த சந்நிதியில் இருந்தா, அல்லேலூயா, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் எப்படி வருதா, இறங்கி வருது. இறங்கி வரணும்னா நீங்க எட்டி தொட்டா அது இறங்கி வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, கொர்நேலியுவை போல கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி? ஆமென். எனக்கு ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கு பார்த்த இந்த கொர்நேலியுவை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, கொர்நேலியுவுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் வீட்டில் போய் நிச்சயமாக வாசித்து பார்க்கணும். எத்தனை பேர் செய்வீங்க? ஆமென். நான் சொல்கிறேன், நன்மையான முடிவுகளை நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ, எப்போவுமே நான் பார்த்துருக்குறேன் ஒரு சில பேர், ஏன்னா நம்ம சில இந்த எல்லையில் வந்து மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் இருக்கீங்க, கரெக்டாக இல்லைங்களா? அல்லேலூயா. நீங்கள் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவர்களாக இருப்பீங்க, உங்களுக்கு வசனம் ரொம்ப நல்லா தெரியும், பைபிள் தெரியும். எந்த மனிதரை உங்களுக்கு முன்னாடி நான் நிறுத்தினாலும் அவங்கள பற்றி ஒரு பாயிண்ட்டாவது நீங்கள் எழுப்பி விட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க. இப்போ வேத ஞானத்துக்கும் ஜெபத்திற்கும் ஒரு வேளை குறைவு இல்லாமல் நமக்கு இருக்கலாம், நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், நமக்கு பைபிள் கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் கிறிஸ்தவர்கள் இடத்துல நம்ம கொஞ்சம் குறைபாடாக பார்க்குறது என்னென்னா, நம்ம ஜெப அறைக்கும் நம்முடைய கிச்சனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஜெபத்தில் நம்ம பேசுகிற வார்த்தைக்கும் சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம பேசுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. கொர்நேலியு பரலோகத்தை தேவ சந்நிதியை எட்டுவதற்கு ஜெபம் ஒரு காரணமாக இருந்தாலும் அவர் செய்த தான தர்மங்கள் அதற்கு ஒரு காரணம்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த வருஷம் நீங்கள் நிறைய தான தர்மங்களை செய்யுங்க அப்படின்றத மட்டும் நான் என்கரேஜ் பண்ணாமல், கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை இந்த வருஷத்தில் ஏதாவது ஒன்று செய்யும். அல்லேலூயா. எனக்குன்னு மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா? ஒருவேளை உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், பணம் இருந்தால் பணம் கொடுங்க, பொருள் இருந்தால் பொருள் கொடுங்க. உங்களுக்கு நல்ல பேசுகிற தாளந்து இருந்துச்சுன்னா ஒருத்தர் என்ன பண்ணுங்க, ஆறுதலாக பேசுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அடுத்த குடும்பத்தில் என்ன இல்லையோ அதை போய் அந்த குடும்பத்துக்கு சொல்லாது. அல்லேலூயா. இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம இல்லை, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்றார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அவனே பயந்து மீதியானருக்கு பயந்து போர் அடிக்கிறார் கிதியோன் கிட்ட பலன் இல்லவே இல்லை. கிதியோன் ஒரு பயந்து இருக்கிறார். ஆனால் கிதியோன் கிட்ட கர்த்தர் என்ன சொல்றார், நீ பராக்கிரமசாலின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் பாருங்க, கர்த்தர் ஒருத்தரை சந்திக்கும் போது அவங்க கிட்ட இல்லைன்றதை அவங்களுக்கு சொல்லலை, என்கிட்ட இருக்குன்றதான் உங்களுக்கு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே பார்த்து கொள்வீரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, சிறந்ததை தருபவரே. நான் இழந்ததிலோ சிறந்ததையே என் வாழ்வில் தருபவரே.
சொல்லுங்க, நான் இழந்ததிலும் நான் இழந்ததில் சிறந்ததை தருவார். சிறந்ததையே என் வாழ்வில் தருபவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவாயிரே, 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 எல்லாமே பார்த்து கொள்வீரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, சிறந்ததை தருபவரே. நான் இழந்ததிலும் சிறந்ததையே என் வாழ்வில் தருபவரே. எதை நீங்கள் இழந்திருந்தாலும் சிறந்ததை 2026 உங்களுக்கு கர்த்தர் தருவார். நீங்கள் இழந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். கணவன் மனைவிக்குள் இருக்கிற அந்த இழந்த உறவை, அந்த அன்பை, அந்த அந்யோன்யத்தை கர்த்தர் இந்த வருடத்தில் ரெஸ்டோர் பண்ணுவார். ஷகதரலா நிதரகதா தருபவரே. நிதரதரா ஷெதரோலா யெகோவாயிரே, சிறந்ததை தருபவரே. ஹல்லேலூயா. இந்த வருஷம் பைபிளை நீங்கள் நிறைய தியானிக்கிற ஒரு வருஷமாக இருக்கணும். ஆமென். இந்த வருஷம் நான் இப்போ பார்த்துட்டு நான் உங்களை கிளம்பி போயிடுவேன். அடுத்த மீட்டிங் போயிடுவேன். நான் அடுத்த ஒரு கூட்டத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்ததை ஹெவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக இல்லைங்களா? நான் இங்கே வந்து பேசுகிறதையும் பரலோகம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஆமென். இப்போ ரெக்கார்டட் ப்ரூஃபோடு உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் தியானித்து ஒரு டைரியில் எழுத போகிறீங்க. எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? பைபிளில் என்னென்ன நாமங்கள் தேவனுக்கு இருக்கிறதோ அந்த நாமங்களை இந்த வருஷத்தில் தியானித்து ஒரு புத்தகத்தை, ஒரு புக்கு மாதிரி நீங்கள் எழுதுங்க. உங்கள் அடுத்த தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் எத்தனை பேர் செய்வீங்க? உங்களுக்கு கர்த்தர் படிப்பை கொடுத்ததே இதை படிக்க தான் சொல்கிறேன். நான் உங்கள் பிள்ளைங்க இங்கிலீஷ் படிக்குதுன்னா இதை படிக்க தான். என் பிள்ளைய நான் ஸ்கூல் சேர்க்குறதே இதை படிக்கிறது தான். அவன் அதை படிக்கிறது தான், அதை படிக்கிறான். அதை படித்தா போதும், இதை படித்தா எனக்கு போதும் என் பிள்ளை, அவ்வளோதான். நீங்கள் இந்த வருஷம் எழுதுங்க. வாலிப பிள்ளைங்க எழுதுங்க, குடும்ப தலைவிகள் எழுதுங்க. வெறும் பைபிளை ஒரு அதிகாரம் படிச்சுட்டு நீங்கள் பைபிளை படிச்சுட்டோன்னு இல்லாமல் ஆண்டருடைய நாமங்களை நீங்கள் ஏன் ஆண்டருடைய நாமத்தை நான் தியானிக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா என் வாழ்க்கையில் என்ன குறைவாக இருக்கோ அதை நிறைவு செய்கிற அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கரெக்டாக இந்த பர்த்திமேயு என்கிற குருடன் கண்ணு தெரியாதுங்க அவனுக்கு. அவன் மாம்ச கண்டு தான் தெரியாது. ஆனால் இந்த மனுஷனுக்கு ஸ்பிரிச்சுவல் ஐஸ் பிரகாசமாக இருந்திருக்கு. அவனோட எத்தனையோ பிச்சைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, அவனோட எத்தனையோ பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இயேசு போகிறாருன்னா அவங்கள என்ன சொன்னாங்க? கேட்குறாரு. அப்படி தானே பைபிள் இருக்குது. அவர் கேட்குறாரு பக்கத்தில், என்ன ரொம்ப சத்தமாக இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது என்னன்னா, இயேசு போகிறார். அப்படி தானே சொன்னாங்க. வேற எந்த அடையாளமும் சொல்ல. இயேசு போகிறாருன்னு சொன்ன உடனே கண்ணு தெரியும், பைபிள் தெரியும். யாருக்கு? வேத பாரர்களுக்கும் பரிசேயர்களுக்கும். ஆனால் இயேசுவை கண்டுபிடிக்க முடியல. வேதம் தெரிந்த தோரா படித்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இவர்தான் இயேசுன்னு கண்டுபிடிக்க முடியல. பிச்சை எடுக்கிற குருடன் கண்டுபிடித்து விட்டான், இவர் தாவீதின் குமாரன். இயேசுவேன்னு கூப்பிடல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிட்டா. எப்படி கூப்பிட்டாரு? ஏன் அவர் அப்படி சொல்லி கூப்பிட்டாரு? ஏன் இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லியிருக்கலாம்ல? ஜீசஸ் எனக்கு இறங்குங்க. ஏன்னா அவருக்கு என்ன தேவை தெரியுமா? அவர் எப்படி கூப்பிடுறாரு? த சன் ஆஃப் டேவிட்னு அவர் கூப்பிடும் போது, என்னுடைய முற்பிதாவாகிய தாவீதுக்கு வாக்கு பண்ணின தெய்வம், என் முற்பிதாவாகிய தாவீதோடு உடன்படிக்கை செய்த தெய்வம் நீர் அல்லவா? அல்லேலூயா. அந்த தலைமுறையிலிருந்து வந்த கர்த்தர் நீர் அல்லவா? எப்படி கூப்பிட்டார்? அதனால சொல்றேன், சரியா அவருடைய நாமத்தை நீங்க சொல்லி கூப்பிடணும். குறைவு வந்துருச்சா, கை உயர்த்தி யெகோவாயிரே பாடணும். அல்லேலூயா. ஒரு உதவி வேணுமா, உடனே என்ன சொல்லணும்? எபினேசரே. சுகம் வேணுமா, ராஃபா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நீங்க பாடணும். அதுக்காக தான் கர்த்தருடைய நாமத்தை
நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். the name of the Lord தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆக்சஸ். அந்த நாமம் தெரியாததுனால எப்போ பார்த்தாலும் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறீங்க. இயேசு தான், அந்த ஒரு நாமம் தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஆனால் சரியா, அல்லேலூயா, சரியா அவருடைய நாமத்தை சொல்லி அந்த அந்த ஆக்சஸ். இன்னைக்கு நான் சொன்னேன் அந்த ஏல் பெத்தேல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு மனசில் பதிந்த உடனே நீங்கள் என்னென்ன இந்த வருஷம் முழுசா என் வீடு ஏல் பெத்தா, உங்கள் வீட்டுக்குள்ளே கால் வைக்கும் போது இது ஏல் பெத்தேல். அல்லேலூயா. மாடி மேலே போய் சுற்றி சுற்றி நடங்க, குடும்ப தலைவர்கள் நடங்க, குடும்ப தலைவிகள் நடங்க. உங்கள் வீட்டை சுற்றி இடம் இருந்தால் அந்த வீட்டை சுற்றி சுற்றி நடங்க. இது ஏல் பெத்தேல். பிசாசே இது ஏல் பெத்தேல். சத்துருவே இது ஏல் பெத்தேல். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளே இது ஏல் பெத்தேல். அறிந்து கொள், இது தேவன் தங்குகிற வீடு. உனக்கு இங்கே இடம் இல்லை. பேசணும், வாய் திறந்து நீங்க பேசணும். அல்லேலூயா. மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீ சொன்னால் அந்த மலை உனக்கு செவி கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஒடுங்கி உட்காராதீங்க. பிரச்சனை வந்தோன்னா ஒடுங்கி போகாதீங்க, எழும்புங்க. எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் எங்களை ஒடுக்க முடியாதுயா. நெருக்கம் வரும், ஆனால் நாங்கள் ஒடுங்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்கள் ஒடுங்கி உட்காரக்கூடாது. இந்த வருஷம் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து உங்கள் வீட்டை சுற்றிலும் நடந்து, எப்படி காலேபும் யோசுவாவும் நடந்தார்களோ நடங்க நடங்க நடங்க. டச்சிங் பாயிண்ட், உங்கள் பாதம் பூமியை தொடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சும்மாலாம் காலேப் யோசுவா 12 பேர் அனுப்பி வைக்கல. டச் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். டச்சிங் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. அந்த பாதம் அந்த நிலத்துல தொட்டுட்டு வந்த உடனே கர்த்தர் சொல்றார், நீ கால் மிதித்த தேசத்தை உனக்கு தருவேன். அப்ப டச்சிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உங்க சரீரம் எதை தொடுகிறது என்பது முக்கியம். கால். ஊழியக்காரங்க இங்க இருப்பீங்களா? இந்த எல்லையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்காரா? அந்த எல்லையில நீங்க நடங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த டெரிட்டரியில் உங்க கால் படணும். உங்க கால் பட்டு நீங்க சொல்லணும், இது ஏல் பெத்தேல். அல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையும் உங்க டச்சிங் பாயிண்ட்டும் சேரும் பொழுது ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் அந்த எல்லைகளில் செய்வார். எத்தனை பேர் இதை செய்வீங்க? அல்லேலூயா. வீட்டை சுற்றி சுற்றி நடங்க. உங்கள் பிள்ளை உங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு ரூம் இருக்கா, அந்த ரூமில் நடங்க. போய் இந்த இடத்துல நான் நடக்கிறேன், இதை ஏல் பெத்தேலா மாற்றுகிறேன். அல்லேலூயா. அல்லது உங்கள் பிள்ளைக்கு உபயோகப்படுத்துகிற அவங்க பிள்ளைங்க பாஸ்டர் சொன்ன மாதிரி தலையில் கை வச்சு அவன் தூங்கினதுக்கப்புறம் இயேசுவின் நாமத்தில் இவன் ஒரு ஏல் பெத்தேல், இவனுக்குள் நீர் வாசம் பண்ணும், இவனுக்குள்ளே இருக்கிற குடிவெறி, இவனுக்குள்ளே இருக்கிற போதை பழக்க வழக்கங்கள், என் பையனுக்குள்ளே இருக்கிற இச்சை, என் பையனுக்குள்ளே எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இது ஏல் பெத்தேல். என் பையன் ஒரு பெத்தேல். நீங்கள் அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. கொர்நேலியுவின் ஜெபம் தேவ சந்நிதியை தொட்டது. என் ஆசை என்ன தெரியுமா? இந்த எல்லையில் 2026 நாகர்கோயிலில் நிறைய பேர் தேவ சந்நிதியை தொடணும். தொட்டிங்கன்னா கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அனுப்பி வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க, பேதுரு உங்களை தேடி வருவார். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஜெபிச்சுட்டு இருங்க. கர்த்தர் ஆசீர்வாதங்களை வர வைப்பார், நன்மைகளை வர வைப்பார், ஐஸ்வர்யங்களை வர வைப்பார், மேன்மைகளை வர வைப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து உங்கள் வாசப்படியை தட்டும். அல்லேலூயா. அது எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு கர்த்தருக்குள்ள நான் நம்புறேன்.